Welcome to Commerce Engineering Channel. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரியஸ் போட போகிறோம். ஸோ அதோட முதல் வீடியோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஃபைன் த டேர்ம் புக் கீப்பிங். ஜேஆர் பட்லிபாய்ங்கிறவர் புக் கீப்பிங்கை எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங்ஸ் in a set of books. அதாவது புக் கீப்பிங்ன்றது ஒரு ஆர்ட். அது எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனையும் செட் ஆஃப் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணப்படுது. ஆரன் கார்ட்டர் அப்படிங்கிறவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. புக் கீப்பிங் இஸ் த சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் கரெக்ட்லி கீ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி ஆர் மணி ஒர்க். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் இஸ் த போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்ட். ஃபஸ்ட்டு டெஃபினேஷனில் டிரான்சாக்ஷன் பொதுவாக மென்ஷன் பண்ணியிருக்கு. டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதோட காமன் மீனிங் என்னென்னா, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஹேப்பனிங் இன் லைஃப். ஸோ அப்படின்னா என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த டெஃபினேஷனில் கிளியராக சொல்லியிருக்காங்க மானிட்டரி டிரான்சாக்ஷன் அப்படின்னு. அதாவது மானிட்டரி டிரான்சாக்ஷன் அப்படின்னா மணி ஆர் மணி ஒர்க் டிரான்சாக்ஷன். அதாவது பணமோ அல்லது பண மதிப்புள்ள பொருளோ டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கணும். அதைத்தான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிரான்சாக்ஷனை அக்யூரேட்டாகவும் கரெக்டாகவும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் புக் கீப்பிங். ஏற்கனவே டெஃபினேஷனில் பார்த்த மாதிரி பிஸ்னஸில் நடக்கக்கூடிய மானிட்டரி டிரான்சாக்ஷனோட கலெக்ஷன். இதை அக்கௌண்ட் புக்கில் எழுதி மெயின்டைன் பண்ணணும். புக் கீப்பிங் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டிங்கோட ஃபவுண்டேஷனாக இருக்குது. புக் கீப்பிங்கோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா, மணி ஆர் மணி ஒர்க் டிரான்சாக்ஷனை மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் போதும். குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். குரோனாலஜிக்கல் அப்படின்னா டிரான்சாக்ஷன் எந்தெந்த டேட்டில் நடக்குதோ அந்த டேட் ஆர்டர் படி வரிசையாக எழுதுறது தான் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடை பேஸ் பண்ணி தான் புக் கீப்பிங் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யூஸ்வலி ஏப்ரல் 1 இருந்து மார்ச் எண்டு வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் மேனரில் ரெக்கார்ட் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயோ அல்லது பேலன்ஸ் ஷீட்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அக்கௌண்டிங் கரெக்டானு புக் கீப்பிங் ரெக்கார்டில் தான் செக் பண்ண முடியும். அதனால தான் இதை ப்ரிப்பேர்டு ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம் என்ன வந்திருக்கு, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகியிருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு இது உதவுது. புக் கீப்பிங்கோட அப்ஜெக்டிவ், ரெக்கார்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்லி, பர்டிகுலர் பீரியடுக்குரிய ப்ராஃபிட் லாஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு உதவுது. அது மூலமாக பிஸ்னஸோட ஃபைனான்சியல் பொசிஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கோப் ஆஃப் புக் கீப்பிங், இட் இஸ் இன்க்ளூட் ப்ராப்பர் சேனல் என்ட்ரிஸ் அண்ட் லெட்ஜர் போஸ்டிங், தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ரிலேஷன் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். புக் கீப்பிங் தான் அக்கௌண்டிங்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். புக் கீப்பிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான், அதாவது ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் கிளியராக க்ரியேட் பண்ணால் தான் அக்கௌண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ புக் கீப்பிங் தான் அக்கௌண்டிங்கோட பேஸாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்.